The name is Fauzi. ஜெனி மேம். மணிமாறன் வந்தானா இல்லையா ஸ்டேஷனுக்கு? 10:30 ஆகுது, இன்னும் வராம இருக்கான் டியூட்டிக்கு. மேடம் அதான் மேம் வரேன்னு சொல்லியிருந்தாரு, என்னன்னு தெரியல. உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அது என்ன சவுண்ட்? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜீப் இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டக்கூடாதுன்னு. ஆஸ் அ போலீஸ் அவன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டக்கூடாது. கொஞ்சம் வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன் மேம். மேடம் கமிங். வாங்க மணிமாறன், டியூட்டிக்கு வர டைம் ஆயுது. ஒரு பஞ்சுவாலிட்டி இல்ல. யூ வில் பே ஃபார் திஸ். சரி, ஜுவல்லரி கேஸ் என்னாச்சு? மேல ப்ரெஷர் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கூட உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. மேடம் அது சொல்லதான் நான் வந்தேனா. அந்த இப்ப கேஸ் எங்க கண்டுபிடிச்சிட்டானுங்களே. இப்ப நாங்க தான் போயிட்டு இருக்கா சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் போங்க. ஓகே மேடம். வரும்போது ரவுடிங் சேர்த்த கூட்டு வரேன் மேடம். நீ தான் நான் நிறைய கேஸ் கலக்கிறது. நகையெல்லாம் கடத்திட்டு 6 பவுன் 60 பவுன் கடத்திருக்கீங்கடா. எங்க நகையெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது சார். எங்க அண்ணன் தெரிஞ்சா அவனை போட்டு சொல்றாரு சார். யாரா இருந்தாலும் என்கிட்ட இந்த நவுந்தே இருக்க சொல்லு சார். மேக்கட்டில் 50-50 பிடிச்சுக்கலாம் சார். எங்க அண்ணன் பெரிய டான், பாத்துக்கோங்க சார். வச்சுக்கிறேன் அவனை. சம்பவம் பண்ணுன்னு சொல்லு அவன்கிட்ட. ஏய் அரெஸ்ட் பண்ணுங்க கான்ஸ்டபிள், அரெஸ்ட். இந்த காசு கொடுக்கறது, இந்த லட்ஜு கொடுக்கறது எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஓகேவா? அண்ணன் நம்பரா இருக்கு. ஹலோ, என்ன மணிமாறன், தேவையில்லாம எங்க ஆளுங்க மேல கை வச்சிருக்க போல. ஓ நீதான் அவங்கள தலைவனா? எத்தனை கண்ட்ரில நாங்க இருக்கோம் தெரியுமா? எங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு தெரியுமா? எங்க பிஸ்னஸ் மாடலே எல்லாரும் அழிச்சு உடைச்சு நாங்க மட்டும் பணக்கார அவர் தான். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க ஆளுங்க மேல கை வச்சுட்டேன். இப்போ பிடிப்பட்ட பணமோ நகையோ இல்லை எங்க ஆளுங்களை வெளியே எடுக்கிறதோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணம். ஆனா எங்க மேல கை வச்சதுக்காக நீ கடைசியா நிம்மதியா தூங்குனது நேற்று நைட்டா மட்டும்தான் இருக்கும். ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஏதாவது நடந்துருமோ நீ பயந்து சாக போற. முடிஞ்சா அவங்களை கூட்டு போய்க்கோ. மேடம் அந்த அக்யூஸ்ட் லாக்கர்ல போட்டேன் மேடம், குடிச்சு. குட் ஜாப் மணிமாறன். தேங்க்யூ மேடம். மேடம் அந்த ப்ரொமோஷன் நான் யாரு வரோன்றத டிஜிபி தான் சொல்லுவாரு. பிகாஸ் ஐஜியா வந்து என்னால அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இன்ஸ்பெக்டர் மணிமாறன் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்க உங்க ப்ரொமோஷன். ஐயோ டைம் வேற ஆகிட்டே இருக்கு. ஹலோ சார், உங்களை ஜெனி மேடம் வந்து ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க சார். வரேன். நேற்று சொல்லிட்டேன் பர்மிஷன் கேட்டு. சரி நான் வரேன், ஃபோன் வைங்க. ஐயோ டைம் வேற ஆகிட்டே இருக்கு. அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. மணிமாறன், நான் ஜெனி பேசுறேன். ஓ சாரி மேடம். எப்போ வருவீங்க ஸ்டேஷனுக்கு? ஆளையே காணோம் ஸ்டேஷன்ல. மேடம் நான் நேற்று சொன்னேனே பர்மிஷன் கேட்டு. நான் தங்கச்சி நீட் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது, அதை முடிச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்து சரி. ஓகே மேடம். இவங்க வேற ஒருத்தங்க 9 தான் ரிசல்ட்னு சொன்னாங்க. டைம் ஆகிட்டே இருக்கு. ஹலோ பாஸ் ஆயிட்டியா? ரொம்ப சந்தோஷமா. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்குது. கூட சீக்கிரத்துல உனக்கு டாக்டரா பார்க்க போறேன்னு ரொம்ப ஆசையா இருக்குமா? சரி தம்பி சொல்லிட்டியாமா? சரிம்மா. ஓகே. அண்ணா என் தங்கச்சி பாஸ் ஆயிடல, எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. என் தங்கச்சி நீட் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டா. இங்க ஜெனி மேம். ஓகே சார், இப்போ அவர் வரணும். மேடம்
மணிமாறன் வாட் இஸ் திஸ்? ஒரு டிசிப்ளினே இல்லை. ஒன்னு வெயிட் பண்ணு. இல்ல சார், இப்போ அவர் இங்க வரணும். செக்ல காசு போட்டு இங்க கொடுத்தாதான் நான் அவங்கள விடுவேன். அவங்க ஒன்னும் சாதாரணமா இது பண்ணல. அவ்வளவு பெரிய கோல்டு இது பண்ணிருக்காங்க, கடத்திருக்காங்க. மேடம் ஸ்வீட் மேடம். வாட் மணிமாறன், என்ன விஷயம்? அந்த தங்கச்சி பாஸ் ஆயிட்டா நீட் எக்ஸாம்ல. அந்த ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓ ஸ்வீட் வேணும். மூவ் அவுட் ஆஃப் திஸ் ரூம். தங்கச்சிக்கு வேற காலேஜ் சீட் கிடைச்சிடுச்சு. 50 லட்ச ரூபா ஃபீஸ் வேற சொல்லியிருக்கா. ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே. ஜெனி மேம் தான் நம்பி இருக்கோம், வாங்கி கொடுத்துருவான்னு நம்புவோம். ஒரு நர்வஸா இருக்கு. சொல்லுமா. ஆமா இனிதான் ப்ரொமோஷன் நாள்மா. அதான் இதை கிளம்பிட்டேன். தேங்க்ஸ்மா. வாங்க மணிமாறன், சக்தி தான் புது எஸ்பி. இவருதான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சக்தி. லுக் மணிமாறன், இவர் தான் சக்தி, புது எஸ்பி. இனிமேல் நீங்க இவருக்கு அசிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ண போறீங்க. இவன் தங்கச்சி வேற ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டேன். ப்ரொமோஷன் வேற இப்படி ஆயிடுச்சு. கடைசியில ஜெனி மேம் எங்க? மேடம். என்ன மணிமாறன்? மேடம் எனக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு நீங்க சக்திக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் என்னைக்காவது உங்களுக்கு தான் வருதுன்னு கன்ஃபார்மா சொன்னா? நான் ட்ரை பண்றேன்னு நான் ட்ரை பண்ணேன், பட் ஸ்டில் உங்களுக்கு அது கிடைக்கல. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? வந்து என்கிட்ட அதிகாரமா கொஸ்டின் பண்றீங்க. மேடம் நீங்க ட்ரை பண்ண மாதிரி தெரியல மேடம். வாட் இஸ் திஸ்? என்ன கொஸ்டின் பண்றீங்க? உங்க லெவலுக்கு வந்து என்ன கொஸ்டின் பண்றீங்களா? நான் ட்ரை பண்ணாத நீங்க பாத்தீங்களா? நான் ஜஸ்ட் என்ன சொன்னேன், உங்களுக்கு பெஸ்ட்ல நான் ட்ரை பண்ணேன், பட் ஸ்டில் உங்களுக்கு அது கிடைக்கல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த குவாலிட்டியும் இல்ல, எலிஜிபிலிட்டியும் இல்ல. அதுக்கான எலிஜிபிலிட்டி வளர்த்துக்கோங்க, அப்புறம் பாத்துக்கலாம். மேடம் நேகேஷன் அதான் மேம் ஷட் அப். அந்த சக்திக்கு கொடுக்க சொன்னதே நான் தான். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. உங்ககிட்ட இந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறதை ஸ்டாப் பண்ணுங்க. அப்பயும் உங்களுக்கு நடக்கதான் நடக்கும். சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ப்ரொமோஷனும் கிடைக்கல, உங்க சிஸ்டருக்கு வர ஃபீஸ் கட்டணும்னு சொன்னீங்க. பேசாம அதான் யூடியூப் சேனல் வச்சு பொழைச்சிக்கிறீங்களா? ஓ ஷிட், அதுக்கும் ஒரு கான்டென்ட் கிரியேஷன் ஐடியாவா இருக்கணும். அதுவும் இல்லை உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கிளம்புங்க. என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க. எனக்கு இருக்கிற பிஸில கோ. மேடம் நீங்க வந்து லோ கிளாஸ் தான் போலீஸ் ஆக முடியாது, ஹை கிளாஸ் மட்டும் தான் போலீஸ் கேஸ் முடிப்பாங்க, எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்கன்றீங்க. உங்களால ஹை கிளாஸ் முடிக்க முடியாத மிஷின் மூணார் கேஸ எங்களை மாதிரி லோ கிளாஸ்ல வந்த தேவான என் நண்பர் தான் முடிச்சான். நீங்க உங்களால மட்டும் தான் முடியும்னு சொல்றீங்க. அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க ஃபீஸ் அடிக்காதுன்னு. நான் எதுவும் பண்ண முடிப்பேன். உங்களை மாதிரி லஞ்சம் வாங்கி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நானே சுயமா உழைச்சி பண்ணுவேன் மேடம். நீங்க நான் நகையை இது புடிச்சிட்டு வாங்கிங்க, கஷ்டப்பட்டு புடிச்சா நீங்க காசு வாங்கி அவர்கிட்ட வந்து அனுப்பிச்சு விட்டீங்க. அப்பயும் நீ புடிங்க மேடம் ப்ரெஷராதான் சொல்றீங்க. மேடம் நீங்க சொன்னீங்க என்கிட்ட குவாலிட்டி இல்ல, எலிஜிபிலிட்டி இல்லைன்னு. இன்னும் ஒரே மாசத்துல நீங்க சொன்னதை பெரிய கேஸா புடிச்சு எங்களே சேர்த்து வைக்கிறேன். இதே போலீஸ் ஸ்டேஷனை நான் ப்ரொமோஷனை வாங்கி காட்டுறேன். பாத்துருவோம் நீங்களா. சொல்லுமா. ஹலோ, இதெல்லாம் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சாடா? ப்ரொமோஷன் கிடைச்சிதுமா. நான் அடுத்த வாரம் வந்து ஃபீஸ் கட்டிடுறேன். நீ காலேஜ் சேர்ந்துரு. மணிமாறன் என்ன டியூட்டி டைம்ல போன் பாத்துட்டு இருக்க? உன் அந்த கேஸ் தானே போசன போனியா இல்லையா? மேடம் அது பார்த்தா பாத்து எந்த வர்க்கும் ப்ராப்பரா பண்றது இல்ல, பட் ப்ரொமோஷனுக்கு மட்டும் ஆசைப்படுறது. வாட் இஸ் திஸ்? மேடம் வேலையை பாரியா? மேடம் அண்ணா இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா? அது நானும் அங்கே வந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பாருங்க, நான் வந்துடுறேன்.
What? நம்ம இந்த ஜுவல்லரி கேஸ்ல பிடிச்சிடணும்ல, அவங்களாம் சம்மந்தப்பட்ட 10 ரவுடிங்க வந்து அவங்களும் சரண்டர் ஆயிருக்காங்க மேடம். வாட், அவங்களும் சரண்டா இருக்காங்களா? மேடம் ரத்த காலத்து சரண்டர் ஆயிருக்காங்க மேடம். ரத்த காயத்தோடயா? ஆமா மேடம். யார் கூப்பிட்டு வந்தா? மேடம் மணிமாறன் மேடம். நான் மேடம் ஜெனி மேம் என்ன பார்க்குறீங்க? நான் சொன்ன மாதிரியே பெரிய கேஸாக பிடிச்சிட்டேன். நீங்கள் யார்கிட்ட காசு வாங்கி என்னென்ன பண்ணீங்களோ அவங்களே கூட சேர்ந்து இது கொலை பண்ண போகிறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஆனால் நம்ம போட்ட சவால் கூட செய்ய முடிய போகுது. பார்த்தா ஹலோ. என்ன மணிமாறன், சௌக்கியமா? எங்க ஆளுங்களை பிடிச்சி உள்ள போட்டா எங்களை வெளியெடுக்க வழி தெரியாதா? நீ தூக்குன அத்தனை பேரும் ஒரே நாள்ல வெளியே வந்துட்டாங்க. சரி, எங்க ஆளுங்களை நான் காப்பாத்திட்டேன், உங்க ஆளுங்களை நீ எப்படி காப்பாத்த போற? என்ன புரியலையா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சே ஒருத்தவங்களை தூக்குறேன். இன்னைக்கு உங்க ஸ்டேஷன்ல ஒரு டெட் பாடி கன்ஃபார்ம். உன்னால முடிஞ்சா நீ உங்களை காப்பாத்து. அதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து வையா, டைம் வேற ஆகுது. இந்த ஜுவல்லரி கேஸ் வேற. ஐயோ ஏய், யாரா நீங்களா? உன்னைய கொல்ல வந்திருக்கோம். ஜுவல்லரி ஆளு தானே நீங்களா? ஆமா, உனக்கு கொல்ல வந்திருக்கோம். மணிமாறன் வந்துட்டான்டா, அங்க பாரு. என்னடா இவ்வளவு ஆட்டம் ஆடினா படுத்துட்டான், அவ்வளவுதான்டா இவன். தூக்கி கடலை போடுங்க, அவ்வளவுதான் செத்துட்டான். மணிமாறன், நீங்க சொன்ன போது ஒரு பெரிய கேஸை முடிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லாவும் அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு பெரிய ஆள் தான். கண்டிப்பா நீங்க இதே மாதிரி உங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்க. டிஜிபி உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் தருவார். ஐ திங்க் நீங்க ஃபியூச்சர்ல டிஜிபி ஆக கூட வாய்ப்பு இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். மணிமாறன், தேவையில்லாம ஆளுங்களை சாவடிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணி பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா நீ ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய குரூப்போட கலையரங்க போறேன். இதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருக்கவே முடியாது. இது எல்லாம் முடிஞ்சிடுச்சே, சந்தோஷமா கிடைக்காத. எதுவும் முடியல, எல்லாமே இனிமே தானே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட்ல